15/10/2025 தனலட்சுமி இதுக்குண்டான ஒரு கேரளா கணிப்பை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்கு பார்வை பார்த்துடலாம். நேற்று ஸ்ரீசக்திக்கு பாருங்கள், நம்ம ஆல் போர்டு 4-2 கொடுத்துருந்தோம், சப்போர்ட்டுக்கு 5 கொடுத்துருந்தோம். ரிசல்ட்டே அதான். ஆனால் ஒரு நம்பர் மட்டும் கரெக்டாக வந்திருக்கு, மீதி 2 நம்பர் பவரில் போயிருக்குது. சரிங்களா? பார்த்தீங்கன்னா 9ஆம் நம்பர் கூட நம்மளுக்கு வந்திருக்குது. 9, 7, 0, 4 இந்த 2 நம்பரும் வந்து பவரில், இங்கே கொடுத்த நம்பர்லேயே வந்துட்டு 2 நம்பர் மட்டும் பவரில் மாறி இருக்குது, அவ்வளோதான். 7, 5க்கு 0 பாருங்கள். 4 வந்து பி போர்டில் வந்துருக்குது. 2 எங்கே வேணாலும் வரும்னு சொல்லியிருந்தேன். அது 2 வந்து 7ஆ ஏ போர்டுக்கு போயிருக்குது. 5 பி போர்டில் வச்சுருக்கோம், அது 0வா கீழே வந்துருக்குது. நேற்று 5ஓ 0வோ வரும்னு எதிர்பார்த்தேன், ஆனால் 5 தான் வரும்னு நினச்சேன். அது அப்படியே 0க்கும் ஒரு சான்ஸ் இருந்துச்சு. அதனால தான் ஆள் போல் நம்ம கொடுக்கும்போது இப்படி கொடுத்துட்றோம். கெஸ்ஸிங் பண்ணுறவங்க பார்த்து வச்சுக்கோங்கன்னு. 2Dயை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 நம்பருமே பவர் தான். 25, 2க்கு பவர் 7, 5க்கு பவர் 0, 70 அப்படியே வந்திருக்குது. 4ஆம் நம்பர் உள்ளே வந்திருக்குது. சரிங்களா? நம்ம கிடச்ச ஆல் போர்டில் கெஸ்ஸிங் பண்ணும்போது 2 வரல, 7 வந்திருக்கு, பவர் வந்திருக்கா. அப்போ என்ன பண்ணோம், 70, 75 அடிக்கணும், இல்லை 57 அந்த மாதிரி 07ங்கிற மாதிரி தான் வரணும் ரிசல்ட்டு. அது வந்துருச்சு. சரிங்களா? இதை தான் நம்ம சொல்கிறது. பார்த்து கரெக்டாக மென்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு நம்பர் எடுக்கிறீங்கன்னா அது பவர் நம்பரும் சேர்த்து வச்சிங்கன்னா உங்களுக்கு வின்னிங் கிடைக்கும். சரிங்களா? எப்படி மிஸ் ஆகுது, எப்படி போகுதுங்கிறத நான் சொல்லிட்டேன். சரிங்களா? நாளைக்கு பார்த்தீங்கன்னா தனலட்சுமி நாளைக்கு எப்படி வருது பார்க்கலாம். நாளைக்கு ஆல் போர்டு 9-2 தான் கொடுத்துருக்குறேன். 2-7 கண்டிப்பாக ஆட்டத்தில் இருக்கும். நாளைக்கு 1ஆம் நம்பரும் வருது ஆட்டத்தில். சரிங்களா? 1ஆம் நம்பர் அல்லது 6ஆம் நம்பர் கொடுக்கலாம். 9-4 சரிங்களா? 9க்கு பவர் 4, 2க்கு பவர் 7, 1க்கு பவர் 6. இதில் இருந்தால் நாளைக்கு ஒரு வின்னிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 8-3 வச்சுருக்கோம். அந்த 3 வந்து வரணும். அதனால் கம்பல்சரியாக நம்ம 3 கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். சப்போஸ் நாளைக்கு 3 வரலன்னா 8ஆம் நம்பர் அதே இடத்துக்கு வந்தாலும் வரும். சரிங்களா? அப்படி இல்லைன்னா 1ஆம் நம்பர் அந்த இடத்துக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏ போர்டுக்கு 1ஆம் நம்பர் போகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. சரிங்களா? பி போர்டை பொறுத்த வரைக்கும் 1, 5 அல்லது 9 எங்கே வேணாலும் வரலாங்க. நாளைக்கு 9 ஆட்டத்தில் இருக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த 9க்கு பதிலாக 4ஆம் நம்பர் வருங்க ஆட்டத்தில். சரிங்களா? சி போர்டை பொறுத்த வரைக்கும் 2-7 தான் திரும்பவும் வருது என் கணக்கில். சரிங்களா? அப்படி இல்லைன்னா இந்த 9ஆம் நம்பர் சி போர்டுக்கு வரணும். சரிங்களா? இல்லைன்னா அவ்வளோதான். 9 அப்படி இல்லைன்னா 4ஆம் நம்பராக மாறி சி போர்டுக்கு வரணும், அவ்வளோதான். 25 ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 25, 57, 51, 38, 72, 16, 18, 49. நாளைக்கு ஒரு டபுள்ஸ் வருமா இல்லை பவர் வச்சு வருமானு தெரியல. ஏன்னா நாளைக்கு நான் பார்த்தீங்கன்னா பவர் நம்பர் தான் வந்திருக்குது. ஒன்று பவரில் வரணும், இல்லைன்னா டபுள்ஸாக வரணும். 3 3 வரணும், இல்லை 88, 44, இல்லை 99, 66, இல்லை 11. இங்கே பார்த்தீங்கன்னா 7 டபுள்ஸ் வரணும், இல்லைன்னா 2ஆம் நம்பர் வரணும், இல்லை 7-2-2-7 அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அதை தான் நானும் இங்கே கொடுத்துருக்குறேன். சரிங்களா? என்ன டபுள்ஸ் வருதோ அதை கொடுத்துருக்குறேன். அது மேலே இருக்க வரலன்னா கீழே இருக்க பவர் நம்பர் வரலாம். 3 டிஜிட்டல் பொறுத்த வரைக்கும் 849, 372, 497, 157, 813, 579, 815, 861. சரிங்களா? இதிலேருந்து நாளைக்கு உங்கள் கணிப்பில் வருதா பாருங்கள். நான் கொடுத்து 3 டிஜிட்டல் வந்தால் ப்ளே பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. நான் எப்பவும் சொல்கிற மாதிரி 2Dயை பொறுத்த வரைக்கும் 1 பவரில் வருது, அடிக்கடி பவரில் தான் வருது. நம்ம அப்படியே பவர் பண்ணி எடுக்கலாமான்னு ஐடியா வருது. ஆனால் ஒருவேளை நம்ம பவர் பண்ணி எடுக்கிற அன்றைக்கி டைரெக்டாக அடிச்சிடுறோம். அதனால் வந்துட்டு நம்ம வர்றதை அப்படியே கொடுத்துட்றேன். நீங்கள் கொஞ்சம் அதை அப்படியே எடுத்து பவர் பண்ணி எழுதி பாருங்கள். அப்படியும் இப்படியும் பார்த்துட்டு சி போர்டு என்ன வருங்கிறத முடிவு பண்ணிவிட்டு ஏசிபிசி 2Dக்கு போடலாம். சரிங்களா? அப்படி இல்லைனா 3 டிஜிட்டலையும் இதில் செட் பண்ணி போடலாம். சரிங்களா? வின்னிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அவ்வளோதான். சரிங்களா? நாளைக்கு நல்ல ஒரு கெஸ்ஸிங்காக எடுப்போம். சரிங்களா? இன்றைக்கி கெஸ்ஸிங் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு, இல்லைன்னா நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கும். பவரில் போயிடுச்சு, இல்லைன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு வின்னிங் தான் வந்திருக்கும். சரிங்களா? சேனலை பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் யூடியூப்பில் போய் தேட வேண்டியது இருக்காது. சரிங்களா? எப்பவும் நம்ம ஒரு உள்ளபடியே சொல்லி கொடுத்துருவோம். உங்களுக்கு அது உதவிகரமாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.